இப்போ ஒரு லைவ்ல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வருது. யாருக்கு அதிகமாக பிஆர் இருக்குது, பிஆர் இல்லைன்னா இவங்கெல்லாம் எப்போயோ வெளியே போயிருப்பாங்க, பிஆர் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இவ்வளோ நாள் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த கேமில் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. கமர்தீன் தான் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணார். ஸோ ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் யார் வந்து ஒருத்தர் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கமர்தீன் வராங்க. கமர்தீன் வந்துட்டு விக்ரம்க்கு இருக்குது, ஏன்னா அவருக்கு பெரிய டீம் இருக்குது, என் பசங்க பார்த்துப்பாங்கடா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பண்ணதெல்லாம் வந்து கட் பண்ணி பெருசாக்கி ட்ரெண்டாக்கி போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீம் இருக்கும். அடுத்தது வந்து விஜே பாரு, ஏன்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க பெரிய ஆள், ஸோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறமா சபரி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஒரு முதல்ல ஒரு ஃபயர் மாதிரி இருந்தான், அப்புறம் அமைதியாக இருக்கான், இப்படிலாம் மாறி மாறி இருக்கிறான்னா கண்டிப்பாக ஒரு பிஆர் டீம் இருக்கிறதுனால தான் அவனால் சர்வே பண்ண முடியுது, இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அரோராவை சொல்கிறாங்க. அரோராவை என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, 5 வாரம் எதுவுமே பண்ணாமல் அவள் சும்மா இருந்திருக்கான்னா கண்டிப்பாக பிஆர் டீம் இல்லாமல் அவளால் சர்வே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து விக்ரம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆல்ரெடி விக்கல்ஸ்னு ஒரு டீம் இருக்குது, அவர் ஃபஸ்ட்டு தானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஆல்ரெடி விக்கல்ஸ்னு எனக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க இது பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை என்னோடய டீம் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக நான் வளர்ந்துருந்தேன்னா நிஜமாவே எனக்கு சந்தோஷம் தான், பட் அது நான் எனக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் அரோராவை வந்து 5 வாரம் இவங்க வந்து பிஆர் டீம் இல்லாமல் சர்வேவே பண்ணியிருக்க முடியாதுங்கிறாரு. பாருவை வந்து கண்டிப்பாக அவளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அவள் இவ்வளோ அநியாயம் பண்ணியும் அந்த அநியாயத்தெல்லாம் வந்து மக்கள் வந்து பொறுத்துக்கிட்டு அவளுக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு பிஆர் டீம் இல்லாமல் முடியாது, ஏதாவது கட் பண்ணி வெட்டி போட்டிருந்தா மட்டும்தான் அவளால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை சொல்கிறாரு. அடுத்தது சுபிக்ஷா வந்து மீனவர்கள் அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனவர்களுக்காகவே தான் பேசுகிறா. ஸோ அந்த மீனவர்களே அவளுக்காக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக அவளுக்கு பிஆர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக திவ்யா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அநியாயத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை சுத்த விட்டு இழுக்கிறாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு புரியணும்னா இதை அவ்வளோத்தையும் கட் பண்ணி ஷார்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் இந்த பாரு இவங்க சூப்பராக பேசியிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவளுக்கு இது கிடைக்கும், அதனால ஷுவராக திவ்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அடுத்ததாக சாண்ட்ரா வச்சது அக்யூசிஷன். இவ்வளோ நேரம் அவங்க சொன்னது வந்து டாஸ்க்கு. சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, விஜய், பாரு, அரோரா, சுபி, வினோத், விக்ரம் இவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்குது, ஸோ ஃபேன்ஸ்னால அவங்க ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. பட் கமர்தீனுக்கும் சபரிக்கும் பிஆர் டீம் இருக்குது, அந்த பிஆர் டீம் எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க, எனக்கு ஷுவராக தெரிஞ்சுது, நான் வெளியிலேருந்து வந்ததுனால அந்த பிஆர் டீம் இருக்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசிஷன் வைக்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உள்ளே வரும்போது எங்களை ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஆல்ரெடி ரீச் அவுட் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அவங்களுக்காவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இவங்ககிட்ட சொன்னாங்களாம். அது வந்து அவர் விக்ரம் கிட்ட அமித் கிட்ட கேட்கும்போது, அமித் இல்லை, எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் பிஆர் வைக்கிறதுக்கு காசு இல்லை, ஸோ அது திவ்யா தான் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன், ஆனால் நான் எதுவும் கேட்கல. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னவங்க வந்து டாஸ்க்கை பண்ணாங்க, பட் சாண்ட்ரா வந்து பழி போடுறாங்க கமர்தீன், சபரி அண்ட் திவ்யாவுக்கு 100% பிஆர் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாரு வராங்க. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நானே அவங்களும் செல்ஃபாக சொல்லிக்கிறாங்க, நானும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், ஸோ எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜஸ் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க இதை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் வருவாங்க, ஸோ அவங்க அதை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறாங்க. அடுத்து விக்ரமை சொல்கிறாங்க, பாருவை டவுன் பண்ணி விக்ரமை ஹை பண்ணி, இப்போ பாருக்கும் விக்ரமுக்கு ஒரு சண்டை நடக்குதுன்னா பாருவை கம்மியாக்கி விக்ரமை ஹையாக்கி காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீம் இருக்கணும். ஸோ விக்ரமுக்கு ஷுவராக பிஆர் இருக்குது, சபரிக்கு டெஃபினட்டாக பிஆர் டீம் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு வைட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவர் மீடியாவில் என்னை விட சீனியர், அவருக்கு ஒரு பெரிய யூடியூப் சேனலோட கனெக்ஷன் இருக்குது, ஸோ ஷுவராக வந்து அவர் பாசிட்டிவ் பிஆர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணுன்னு சொல்லியே ஒரு இது பண்ணுறா, ஸோ டெஃபினட்டாக அவளுக்கும் ஒரு ஃபேன் பேஜ் இருக்கும், அவளும் பிஆர் வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரோரா அண்ட் வினோத்துக்கு ஃபேன்ஸ் இருக்கும், கமர்தீனுக்கு பிஆர் இருக்கும், ஏன்னா அவங்க பண்ணுற லவ் கண்டென்ட்டுக்கெல்லாம் ஒரு பிஆர் இருப்பாங்க. அப்புறம் திவ்யாவுக்கு வந்து கண்டிப்பாக பிஆர் இருக்கும், ஏன்னா அவங்க நிறைய கேஸ் பண்ணுறாங்க, அந்த கேஸ் எல்லாம் 1 hour பேசுகிறாங்க, இதெல்லாம் கட் பண்ணி போட்டால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும், ஸோ அடுத்தவங்களுக்கு புரியறதுக்காகவாது திவ்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அரோரா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்தீனுக்கு ஒரு பிஆர் இருக்க சான்ஸ் இருக்குது, அரோரா தான் அந்த டாஸ்க்கை ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணாங்க, கமர்தீனுக்கு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது, பட் அவங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீனுக்கு ஒரு பிஆர் இருக்கலாம். பாரு, சுபி, விக்கல்ஸ்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதை வச்சு அவங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த மிச்ச பர்சன்ஸை அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.